ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, இது இந்த செடி வந்துங்க ஒரு இடத்துல வெளியே போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? பாருங்கள், இதுதான். இது என்ன இது? நான் சரியாக இந்த மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன். இதெல்லாம் வீட்டுக்கு அழகுக்கு முன்னாடி வைப்பாங்கல்லங்க, இன்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்னு. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே வளர்த்ததே இல்லைங்க. ஆனால் இதெல்லாம் நான் ஒரு இடத்துல அப்படியே பாட் மாதிரி கிடக்குதுங்க. இப்போ இந்த பாட் என்ன ஷேப்பில் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி வேர்கள் அப்படி இருக்குது. மண் கூட அதில் இல்லை, ஆனால் மண் இருக்குது லைட்டாக, ஆனால் டைட்டாக இருக்குங்க, எடுக்கவே முடியலை. நீ பாருங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. நான் எல்லாத்தையும் பிச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலும் பாருங்களேன், இதில் எவ்வளோ வேர் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வச்சுட்டு சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது நிறையா வேஸ்ட்டாக தான் கிடந்தது. அதனால் சரி எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் இலையெல்லாம் பழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? என்ன சாமி பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? இதை போட்டு அது வைக்கிறீங்களா? இது பாருங்கள், எல்லாமே வேணாம் சாமி, அம்மா வச்சுக்கிறேன். இருங்க இதெல்லாம் கட் பண்ணணும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வச்சுக்கலாம். நீ இரு சாமி. பாருங்க எவ்வளோ இலை வேஸ்ட்டு. இது ஒரு வாடாமல்லி செடியோட குச்சிங்க. ரொம்ப இலையெல்லாம் அழுகி ஒரு மாதிரி பூவில் காஞ்சி போச்சு. ஆனால் இது என்ன கலர்னே தெரியல. பட் வேர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, பச்சையாக தான் இருக்குது. அதனால் சரி நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி செடி இதெல்லாம் பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச 2 நாளாக மழை, அதனால் எதுவுமே இது பண்ண முடியல. இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கோட இதில் இதெல்லாம் மணத்தக்காளி கீரை. இதில் பாருங்கள், சூரியகாந்தி பூவோட விதை போட்டிருந்தேன், நல்லா வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு சும்மா ஒன்று வைக்கலாமேன்னு வச்சது. இது இன்றைக்கி நான் அந்த செடி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை இருந்ததுங்க. இந்த கீரை இந்த இடத்துல ஃபுல்லாகவே பச்சையாக இருக்கிறது தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது சிகப்பு கலரில் இருக்குது. இது நேற்று தான் நான் செஞ்சேன், பச்சை கலர் பொண்ணாங்க நினைக்கிறேன். ஆனால் இது சிகப்பு கலரில் இருக்குது, என்னன்னு தெரியல. இது ஒரு கீரை செடி தாங்க. இங்கே பாருங்கள், மறிக்கொழுந்து. இங்கே பாருங்கள், இந்த செடி வேர் பிடிச்சிருச்சுங்க. இது ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க, ஒரு ஹேங்கிங் பாட்டில். அதில் சும்மா சின்னதாக ஒரு துண்டு கிள்ளிட்டு வச்சு எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்கள். இதுவும் அந்த மாதிரி தான் இப்படி டப்பாவில் வச்சுருந்தாங்க. தக்காளி செடியெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த மஞ்சள் கலர் ரோஸ் சனிக்கிழமைக்கு வாங்கிட்டு வந்தோம், நல்லா பூத்துருக்கு. இந்த கருவேப்பிலை செடி இப்போ நான் அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு பின்னாடி சும்மா தான் வளர்ந்து கிடந்தது, வேரோடு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது என்ன பூனா, வேணாம் சாமி, இது டபுள் டிலைட்டுங்க. பார்த்தீங்களா, இப்போ மஞ்சள் கலரில் இருக்கும், லேட்டாக அப்படியே ஒரு மாதிரி பிங்க் கலர் லைட்டாக ஒரு சைடு மட்டும் அப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்ன செடின்னா, நம்ம சோடக்கு தக்காளி. ஒரு 2-3 இடத்துல நேற்று சாயங்காலம் போய் தேடி கண்டுபிடிச்சி 2 செடி எடுத்துகிட்டு வந்தேன். அது என்ன வாடி போச்சு, என்னாச்சுன்னு தெரியல. பாருங்கள் பூச்செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், காக்கட்டா மல்லி பூரம் அப்படி இருக்குங்க. அதில் ஒரே ஒரு ரோஸ் தான் இருக்குது. மக்காச்சோளம் மட்டும் ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க.